நவம்பர் 25 கார்த்திகை மாதம் 10 செவ்வாய்க்கிழமை, பஞ்சமி திதி, வளர்பறை பஞ்சமி, உத்தராட நட்சத்திரம். இன்றைக்கு பஞ்சமி திதி காலையில் 9:26 வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு பிறகு அடுத்தது ஷஷ்டி. அதனுடைய ஷஷ்டி விரதமும் இன்றைக்குத்தான். ஷஷ்டி விரதமும் இன்றைக்குத்தான். நாங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேதாந்தம் சைவம் சொல்லுகிறது. சைவ சித்தாந்தம் என்பது வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் என்று சொல்லுவார்கள். அந்த வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தத்தை வேதாந்தம், வேத சிரசு என்று சொல்லப்படுகின்ற வேதங்களின் முடிவாக ஞான காண்டமாக உள்ள உபநிடதங்களிலிருந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். அதிலே முதலிலே சில வாரங்கள் நாங்கள் கைவல்ய உபனிஷத்தை பார்த்தோம். அதுக்கு பிற்பாடு இப்ப தைத்திரிய உபனிஷத்தை பார்த்து கொண்டு வருகின்றோம். தைத்திரிய உபனிஷத்தை பார்த்து கொண்டு வருகின்றோம். இதுல நான் நினைக்கிறேன் இதுதான் நீ படிக்க வேண்டிய நினைக்கிறேன். 6வது அத்தியாயம், 5வது. அதுல முதலாவதுல முதலாவது பார்த்துட்டோம். அழகாக அடுத்தது ஒவ்வொரு விதமான உத்திகளை சொல்லுறது. சய ஏஷோ அந்தர்ஹிருதய ஆஹாச, இதயத்தினுள்ள இருக்கிற ஆகாசத்தை பற்றி சொல்லுது. இந்த இதயம், ஹிருத் என்ற இதயம் சொல்லுவார்கள், இது ஸ்பிரிச்சுவல் ஹார்ட், லோட்டஸ் ஹார்ட். யாருக்கும் தெரியும், இந்த வேலண்டைன் டேல ஒரு ஹார்ட் ஒன்று வரும் பிப்ரவரி 14. பல பேர் யோசிக்கிறது அது இந்த ஹார்ட். அந்த ஹார்ட் எங்களோட வைத்தியர்களுக்குரிய ஹார்ட். அதுல தான் மாரடைப்பு வாரது, அடைப்பு வாரது, நாங்கள் அதுல அடைப்பு எடுக்கிறது, அதுல இருக்கிற வேல்வுகள்ல பிரச்சனை வந்தா ஃபிக்ஸ் பண்றது. அது 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 வைத்தியர்களுடைய விடயமாயிருக்கிற ஹார்ட். ரத்தத்தை தசை பம்பி அப்படி இருக்குது. கருவிலே உருவாகி இருக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 6வது வாரம் கருவிலே இந்த இருதயம் வேலை செய்ய தொடங்கும். கருவிலே 6வது வாரம் இந்த இருதயம் வேலை செய்ய தொடங்கினதுல இருந்து கடைசி எங்கட மூச்சு வரைக்கும் இந்த இருதயம் வேலை செய்து கொண்டிருக்கும். அது தசை பம்பி. இது அந்த இருதயம் அல்ல. அந்த ஹிருதயம் என்பது இங்க இந்த ஹிருத்தய என்றதிலிருந்து தான் பிறகு மற்ற ஹார்ட்டும் வந்தது. ஹார்ட் என்ற சொல்லி ஹிருட் என்றதிலிருந்து தான் வந்தது. ஹார்ட், ஹிருத்தய. இந்த இருதயம் ஆத்மீகத்துக்குரிய இருதயம், தாமரை போன்ற இருதயம். எங்களுடைய தசைப்பம்பி சற்றே இடப்புறத்தில் இருக்கு. நடுநெஞ்சில சற்றே இடப்புறத்தில் இருக்கும். இது நடுநெஞ்சில சற்றே வலப்புறத்தில் இருக்கும். இதை நாங்கள் மருத்துவ படிப்பினால டிசெக்ட் பண்ணி வெட்டி கீறி பார்க்க முடியாது, ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியாது. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்டடீஸ், அந்த எலக்ட்ராலஜிக்கல் அந்த ஸ்டடீஸ் எல்லாம் செய்து பார்க்கவோ விவரிக்கவோ முடியாது. இது ஏன் அப்படி இருக்குது என்று சொன்னால், எங்களுடைய உடல், எங்களுடைய உலகம், எங்களுடைய கருவிகரணங்கள், நாங்கள் பார்க்கிற அந்த இதுகள் எல்லாமே நாங்கள் இருக்கின்ற இந்த பிரகிருதி மாயா உலகத்தின் கூறுகள். இதற்கடுத்ததாக அசுத்த மாயா உலகம். அது எங்கள் உலகத்தையும் எங்கள் உடல்களையும் ஊடுருவி அதற்கு அப்பால இருப்பது. 3வது டைமென்ஷன் ஆஃப் த வேர்ல்ட், இந்த தளம் சுத்தமாயா உலகம், சுத்தமாயா இருப்புக்கள். அது இந்த முதல் 2 தளங்களையும் ஊடுருவி அதற்கு அப்பாலாயும் இருப்பது. இதை 3ஐயும் ஊடுருவி அதற்கு அப்பாலாயிருப்பது பரலோகம் என்று பார்த்தோம். நேற்று படித்த பாடல்லையே அந்த பரலோகம் அடைவார் என்று சுந்தரர் பாட்டில் வந்தது தேவாரத்தில். அப்ப இந்த பரலோகம் இறைவனுடைய வீடு. அதை அறவதான் நாங்க வீடு பேர் என்று சொல்றது. வீட்டுல இறைவன் சுயரூபமாக இருக்கின்ற நிலை, சொரூப நிலை. நாங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி. இப்போ நாங்கள் இந்த டோக்குக்கு வந்திருக்கிறோம் என்றால், இதுக்கு வரோம் என்றால், இதுக்கு இப்படி ஒரு திருநீறு, இப்படி ஒரு ருத்ராட்சம், இப்படி ஒரு வேட்டி, சாலை எல்லாம் விட்டுக்கொண்டு வருவோம். வேலைக்கு போற பொழுது இது மாறும், பூசைக்கு போற பொழுது மாறும், பாட்டிக்கு போற பொழுது மாறும், ஜிம்முக்கு போற பொழுது மாறும். ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுடைய நடையுடைய பாவனைகள், நாங்கள் கொண்டு போற கருவி காரணங்கள் மாறும். அதே மாதிரி இறைவனும்
சுயரூபத்தில் வீட்டில் இருக்கைக்குள்ள ஒரு சரத்தோடையோ ஷோட்ஸோடையோ இருப்பேன் பறிவேன். இறைவன் சுயரூபத்தில் இருக்கிற நிலை, அதாவது இறைவன் என்ன ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லாதானா இருக்கின்ற நிலை, சொரூப நிலை அவருடைய வீடு. அவர் தொழிற்படி நிலை சுத்தமாயா உலகம். அடுத்த தளத்திலே இறங்கி வந்துதான் அவர் தொழிற்படுவார். தொழிற்படுதலை பொறுத்து அவருடைய கெட்டப் வேறுபடும். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற 5 தொழில்களை செய்கிறார். ஏன் அவர் செய்யணும் இந்த 5ஐயும் ஒரு தரமே செய்ய இயலாது. நாங்கள் ஒன்றை படைக்கவும் முடியாது, காக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது, அருளவும் முடியாது. இந்த 5 இறைவனுக்கே உரியது. வேறு ஒரு தரையும் செய்ய இயலாது. எலுமண்டா செய்து பார்க்கலாம். அந்த 5 தொழில்களையும் செய்யக்குள்ள அந்தந்த இடத்துல அந்தந்த வடிவங்கள் அந்தந்த இதுகளோடு வருவார். அது சுத்தமாயா உலகம். இந்த சுத்தமாயா உலகத்துல வேறு பல கூறுகள், தெய்வங்கள், தேவர்கள் எல்லாம் உண்டு. இந்த சுத்தமாயா உலகத்தினுடைய கூறுகள் எங்களுடைய பிரகிருதி மாயினால இந்த உடலிலேயும் இருக்கின்றன. இவற்றைத்தான் நாடிகள் என்று சொல்வார்கள். 72,000 நாடிகள் இந்த உடல்ல இருக்குது. இந்த உடல் மட்டுமல்ல, இந்த உடல்ல மட்டுமல்ல, உடலுக்குள்ளே ஊடுருவி அதோடையும் சேர்த்து உடலுக்கு அப்பால இந்த பிரபஞ்சம் முழுவதையும் எங்களையும் கனெக்ட் பண்ணி இருக்கிற 72,000 நாடிகள். அரச மரத்தில யுக்கி வரைக்குள் அந்த நரம்புகள் தெரிகிற மாதிரி, ஒரு மரத்தினுடைய வேர்கள் எல்லாம் அப்படியே கழுவுப்பட்ட தலகுகளை வச்சா எப்படி இருக்கோ அந்த மாதிரி இந்த நாடி எல்லாம் பறந்து இருக்கிறது. அப்ப இந்த நாடிகள் எல்லாம், இந்த நாடிகள் நரம்புகள் அல்ல. நாங்க பாக்குற சேக்ரல் பிளெக்சஸ், ஸ்பைனல் கோடு என்று சில பேர் சொல்லுவாரு. ஸ்பைனல் கோடு இல்ல, அல்ல நரம்பு முடிச்சுகள், சேக்ரல் பிளெக்சஸ், சோலர் பிளெக்சஸ், அப்படியான அந்த இதுகளும் அல்ல. அதெல்லாம் மருத்துவத்தில் நாங்கள் பார்த்து படிக்கின்ற நரம்புகள். ஆனா இந்த இடங்களை, இந்த ஸ்தானங்களின் ஊடாக செல்லுகின்ற எனர்ஜி சேனல்ஸ் என்று சொல்லலாம். சீனத்திலேயும் அது உண்டு. அதை வச்சுதான் அக்யூபங்க்சர் அவங்க செய்யறது. இந்த எனர்ஜி சேனல்ஸ் இருக்குது. 72,000 நாடிகள். அதுல 10 நாடிகள் முக்கியமானவை. அதுல 3 நாடி மிக முக்கிய. நடுநாடி மூலாதாரத்தில் இருந்து புறப்புறுப்புக்கும் குதத்துக்கும் இடையில இருக்கிற மூலாதாரத்தில் இருந்து உச்சந்தலையிலிருந்து அதுக்கு அங்கால வரைக்கும் போற அந்த நாடி இருக்குது. அது சுஷும்னா நாடி அல்லது சுழுமுனை நாடி, நடுநாடி. மிகவும் நுண்ணிய துளையுடையது. மின்னல் போன்றது என்று சொல்லுவோம். மின்னல் கீற்று போல இருக்கும் என்று சொல்லுவார். அந்த நாடியை சுற்றி படர்ந்து 2 பக்கமும் இருக்கின்றது. வலது பக்கம் பிங்கலை நாடி, இடது பக்கம் இடகலை நாடி. இதுகள் எல்லாம் சுத்தமாயா கூறுகள். இதெல்லாம் பார்க்க முடியாது. அதே மாதிரியாக இன்னொரு பரிமாணத்தாக சொல்லுவார்கள். அது பிரசாத கலாயோகத்தில் வரும். ஒவ்வொரு தாமரை மொட்டுக்கள் போல ஒவ்வொரு சென்டர்ஸ் இருக்குது. அது வரும். அதை விட யோகத்துல ஆதார சக்கரங்கள், மூலாதாரம், அதுக்கடுத்தது சுவாதிஷ்டான, மூலாதாரத்துக்கு மேல அடி வயிற்றுல, பிறகு மணிபூரகம், நடுவயிற்று, நாபிஸ்தானத்துக்கு நேராக பின்னுக்கு இருக்கும். அதுக்கடுத்ததா அநாகதன், நடு நெஞ்சில பின்னால் நாகத சக்கரம். அடுத்தது விசுக்தி, கண்டம், கழுத்துல இருக்கும். அடுத்தது ஆக்ஞா சக்கரம், நடு நெட்டியில பின்புறமாக நடுவில் இருக்கு. அது அழகாக சொல்லுவார்கள். இந்த மூக்கு 2 கண், காது பாருங்க. மூக்கு, 2 கண், காது, இப்படி முக்கோணம். இப்படி எடுத்தவண்டா அப்படியே ஒரு முக்கோணம் வரும். அதுக்கு நடுவில் இருக்கும். இதுல வடிவா பாருங்க. மூக்கு, 2 கண், காது, பிறகு இப்படி பின்னுக்கு ஒரு கோடு போட்டா இப்படி முக்கோணம். அந்த நடுவில் இருக்கிறது ஆக்ஞா சக்கரம், நடுநெற்றி. அதுக்கு மேல சகஸ்டாரம், 1000 தலை, 1000 தாமரை, சகஸ்டார உச்சை. அதுக்கு அப்பால இதெல்லாம் உடலை ஆதாரமாக கொண்டிருக்கிற சக்கரங்கள். அதுக்கு அங்கால நிராதார சக்கரம். நிராதாரம் என்ற ஆதாரம் இல்லாமல் அந்த இடத்தில் இருப்பது. இந்த உச்சந்தலையில் இருந்து 12 விரல் கடை, ஒவ்வொரு தட்ட விரல் கிட்டத்தட்ட 1 இன்ச், 12 இன்ச், இப்படி 4, 8, 12. அப்ப இந்த இடத்துல இருக்கும். அங்கதான் நாங்கள் இப்படி கைய வச்சு கும்பிடுறது. துவதசாந்தம். துவண்டா 2, தசமண்டா 10, 12 அங்குல முடிவில் இருப்பது துவதசாந்தம்.
அதற்கு மேல கையும் போகாது 16 அங்குலம் இன்னொரு 4 அங்குலம் மேலே இருப்பது ஷோடசாந்தம் ஷட் தச அங்க அந்தம். ஷட் என்றால் 6, தச என்றால் 10, 16 அங்குலத்தின் முடிவில் இருப்பது சோடசாந்தம். இந்த சக்கரங்கள் எல்லாம் சிவபூஷையில பாவி. இதுகள் எல்லாம் சுத்தமாயா கூறுகள். நாங்கள் டிசெக்ட் பண்ணி பார்க்கல, அதை ஸ்கேன் பண்ணி பார்க்கல, அதெல்லாம் எனர்ஜி சென்டர்ஸ். இது யோகத்துல ஞானத்துல தாமரைகள் அது கீழே மூலாதாரத்திலிருந்து மேல வர 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 வரும் பிரசாத யோகம். நாங்க பூஷையில பாவிப்போம். இருதயத்துல இருந்து அப்படியே கொண்டு வருவோம். ஹூம் ஹாம் ஹம் ஹாம் ஹூம் என்று சொல்லி அந்த இங்கே இருக்கிற ஆத்மாவை ஒவ்வொரு கமலத்துல விரிய விரிய வச்சு அந்த கமலத்துல இருக்க பண்ணி அங்கால கொண்டு வரது. இங்க இதுல இருக்கிற ஹூம், கண்டத்துல ஹாம், ஹம், திருப்பி ஹாம், ஹூம் என்று சொல்லி இந்த ஆத்மாவை இப்படியே மேல கொண்டு வந்து அதற்கு மேலாக கொண்டு போய் துவதசாந்தம் அல்ல சோடசாந்த சதாசிவ பெருமான்ட்டு ஒப்படைக்கிறது. இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் பிரயோகம் இருக்குது. யோகத்துல இருக்குது, இது சிவபூஷையில இருக்குது. இந்த ஹிருதய ஆகாசம் என்றது இதுல இருக்கிற ஹிருதயம். அதை நாங்கள் திருப்பி அங்க கொண்டு போன ஆன்மாவை திருப்பி கொண்டு வருவோம். புதிய உடம்பு கொடுத்துட்டு திருப்பி கொண்டு வரைக்க இந்த இருதயத்தானத்துல கொண்டு வந்து இருத்துவோம். இதுல முதல் இருத்தைக்குள்ள அதுக்கு இடம் இல்லை. அப்ப பஞ்ச கலைகள் நிவத்தி பிரதிஷ்டா சாந்தி நிவத்தா பிரதிஷ்டி வித்யா சாந்தி 5 கலைகள்ல இருத்தி போட்டு பிறகு கீழே ஆதார சக்தியில இருந்து அந்த பிரிதிவி என்ற கிழங்கு, அதுல இருந்து தாமரை தண்டு, பிறகு அப்படியே இதயத்திற்கு வந்தோடனே தாமரை இதழ், பிறகு அதுல இருக்கிற கேசரங்கள், அதுக்கு மத்தியில இருக்கிற பொகுட்டு, அந்த பொகுட்டு தான் சக்தி தத்துவம். அதுக்கு மேலே அந்த லிங்கத்தை வைப்போம் இருதய தாமரையில. அந்த இருதய தாமரையில இருக்கிற வெளி ஆகாசம், அது ஒரு ஆகாசம். அதெல்லாம் இந்த ஜட ஆகாசம், இந்த பிரகிருதி ஆகாசம் அல்ல. அந்த ஹிருதயத்தை தான் இங்க சொல்லுறேன். நாட்டும் இதயந்தனன் நாபியினில் அடியாய் அடிவயிற்று ஞாலமுத தத்துவத்தால் எண்பிரல் நாளத்தாய். ஞாலமண்டா பிருதிவி. பிருதிவி முதலான 24 தத்துவங்கள்ல எண்பிரல் 8 அங்குலம் இங்கால வரும். இங்க இருந்து இங்க 8 அங்குலம் வந்தா இங்க வந்துட வேணும். வண்டி பெருத்தாங்களுக்கு 8 அங்குலம் வராது. வண்டியை சிறுமையா வச்சிருக்கணும். 8 அங்குலம் எண்பிரல் நாளத்தாய் மூட்டு மோகினி சுத்தவித்தை மலரெட்டாய். மோகினி என்பது அசுத்தமாயா தத்துவங்கள் 7. காலன் நியதி கலைவித்தை அராகம் என்ற 7 தத்துவங்களும் சுத்தமாயா தத்துவத்தில் இருக்க சுத்த வித்தை என்ற இதுக்கும் சேர்த்து 8 இதழ் தாமரை. 8 இதழ் தாமரையை நாங்க கற்பனை செய்யற 8 இதழ் பூ என்ற வீட்டு பேக்யார்ட்ல பூத்துது. இந்த முறை படம் எடுத்து வச்சிருக்கிறேன், போட்டுக்கிறேன். ஏதோ ஒரு பெயர் அது கொண்டு நல்ல அழகான பூ. 8 இதழ், எல்லா இதழுக்கும் 8 தான் இருக்கும். நல்ல அப்ப அப்ப மூட்டு மோகினி சுத்தவித்த மலரெட்டாய் முழு இதழின் 8 அக்ஷரங்கள் முறைமையினை உடைத்தாய். ஒவ்வொரு இதழையும் 8 அக்ஷரங்கள் இருக்கு. ஓம் ஹான் ஹம் நம சிவாய அல்ல சிவாய நம 8 எழுத்தும் இருக்கு. காட்டு கமலாசனம் மேல் ஈசர் சதாசிவமும் கலாமூர்த்தமா மகேஸ்வரர் சதாசிவ தத்துவங்கள் அங்கே கேசரங்களாக இருக்கு. மஞ்சள் கேசரங்கள். இவற்றின் கண்ணாகும் சக்தி. அதுக்கு நடுவில் பொகுட்டு தட்டு, வட்ட தட்டு மேல் இருக்கும் சக்தி தத்துவம். வீட்டை அருள் சிவன், வீட்டை தருகின்ற சிவன். மூர்த்தி மானாகி, அங்க மூர்த்தியா இருக்கிறது சிவலிங்கம். அது எங்களுடைய ஆன்மா அதுல இருக்கும். அந்த மூர்த்திக்கு மூர்த்திமான், அதுக்குள்ள உயிருக்கு உயிர மூர்த்திமானாகி சக்தி மேலாகி நிற்பன். இதன் விளைவு அறிந்து போட்டே. இதுதான் இருதய கமலத்தை பற்றி சிவஞான சித்தியால இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சிவபூஜை இயக்க இந்த பாடலை சொல்லி அந்த இருதய கமலத்தை கொண்டு வந்து ஜீவிக்கிறது. இதுக்கு பிறகுதான் அங்க இருதய கமலத்துல சிவனுக்கு பூஜை. இதுதான் இங்க இருக்கிற ஸ்பேஸ் தான் இருதய ஆகாசம். ஹிருதய ஆகாச அங்கே இருக்கிற வெளி. தஸ் மின்னயம் மின்னல் போன்றது. புருஷோ மனோமயம் அங்கே இருக்கிற புருஷன் மனோமயனாக இருக்கின்றான். அந்த கரணங்களின் சொரூபமாகவும் இருக்கின்றான். அதான் நாங்கள் அவரை சித்தலிங்கம் என்று சொல்றோம். சித்தலிங்கம் என்றது கர்நாடகத்தில் எல்லாம் சித்தலிங்கம், சித்த லிங்கம் என்று சொல்றது மனோமயன். அம்ருதோ, அம்ருதம் என்றால் அள்ளி அள்ளி உண்ண தெவிட்டாது, அவ்வளவு சுவை. அதோட அமிர்தம் என்றது மரணமில்லா பெருவாழ்வு. அதுக்கு பிறகு மரணம் இல்லை. அம்ருதோ ஹிரண்மய பொன்மயமானது.
ஒளிவிடுகின்றது, பிரகாசமானது. ஹிரண்யம் என்றா பொன். ஹிரண்மய அந்தரேன தாலுகே, அந்த அந்த அங்கே அவர் இருக்கிறார். ய ஏஷ ஸ்தன இவாவலம்பதே, அங்கதான் இந்த ஸ்தன என்றது இந்த இடத்தில் என்றதோடு கருத்து. ஸ்தன என்பது மார்பையும் குடிக்கும், தனங்கள் என்பது மார்பு. இவாவலம்பதே, அந்த இடத்தை ஒரு மார்பாக சொல்லுகிறார். இது கிஞ்சாலம். இது என்னத்தை மார்பாக சொல்லுகிறார் என்றால், தாடையின் மத்தியில இந்த தாடை இருக்குத்தான், இந்த தாடை இப்படி எடுத்தால் பிறகு இங்கால அங்கால தலைமயிர், இங்கால தலைமயிர் அடி பகுதி, இங்கால தாடை பகுதி, இப்படி வட்டமாக எடுத்தால் இது ஒரு வட்டம். அந்த வட்டத்துல நடுவில தொங்கிக் கொண்டிருக்கிறது உள்நாக்கு. உள்ளுக்கு திறந்து பார்க்க உள்நாக்கு கீழே தொங்கிக் கொண்டிருக்கு. அது ஒரு மார்பா வடிவாகவும் கவிண்டிருக்கிற மார்பு வடிவாகவும் மார்பின் முளைக்காம்பு போலவும் இருக்குது. அதைத்தான் நீங்க சொல்ற ய ஏஷஸ்தன இவாவலம்பதே என்று சொல்றேன். சேந்திரஜோனி ஜத்ராசௌ கேசாந்தோ விவர்த்ததே, கேசாந்தம் கேசங்களின் முடிவு. இதுதானே கேசங்களின் முடிவு, இதுவரைக்கும் தானே வருது. அந்தோ விவர்த்ததே யபோக்ஷ சூர்ஷ கபாலே, அது கிஞ்சால அங்க இருந்து அது கபாலத்தை இங்க இதுவரைக்கும் இருந்து உச்சியை புலந்து கொண்டு அங்காலையும் போகுது. கபாலத்தின் உச்சி. சே இந்திரயோனி, இதுதான் இந்திரியங்களாகிய இந்த இந்திரியங்களுக்குரிய வாசல். இதுக்குள்ளாலதான் எல்லா இதுகளும் வருகிறது போகுது என்று சொல்றார். இதுல இருந்து என்ன சொல்றது, அதுல சே இந்திரஜோனி ஜத்ராசௌ, ஜாத்ரா, ஜாத்ராண்டா தெரியும், போற பயணம். இதுதான் இந்த போற பயணம், போற பாதை. கேசாந்தோ விவர்த்ததே வியபோக்ஷ சூர்ஷ கபாலே பூரிஜ்யக்னௌ பிரதிஷ்டதி. பூர் பூ என்று சொல்லப்படுகின்ற அந்த நாங்க பார்த்தோமே காயத்ரியில ஓம் பூர் புவஸ்வஹா என்று சொல்லுகிறோம். அந்த பூ என்று சொல்ல பூரி அக்னௌ, அந்த பூ என்று சொல்லப்பட்ட அக்னி இதனூடாக போய் பூ என்று சொல்லப்படுகிற அந்த அக்னியிலே சேருகிறான். பூர் இஜ்யக்னௌ பிரதிஷ்டதி, பிரதிஷ்ட செய்யப்படுகின்றான், அங்கே அக்னியிலே ஸ்தாபிக்கப்படுகின்றான். பூ என்ற அக்னியிலே சாதிக்கப்படுகின்றான். பூவ இதி வாயௌ, புவ என்ற வாயுவிலே ஸ்தாபிக்கப்படுகின்றான். சுவரித்யாதித்யே, சுவ என்ற ஆதித்யனிலே ஸ்தாபிக்கப்படுகின்றான். மக இதி பிரம்மணி, மக என்ற பிரம்மத்திலே ஸ்தாபிக்கப்படுகின்றான். ஆப்னோதி சுவராஜ்யம், அதுதான் இவனுடைய சுவராஜ்யம். சுவராஜ்யம் என்ற என்ன, சொந்த நாடு. தனிநாடு என்று கேட்கிறோம் இல்ல, சுவராஜ்யம் அதுதான் உங்களோட சொந்த நாடு. பட்டப்பகல் போலோடு எங்கள் நாடு என்று நாங்கள் படிச்சு கொண்டிருக்கிறோம். ஜீவர் சுவாமி கண்ட சுவராஜ்யம், சுவ என்ற சொந்த, ராஜ்யம் என்ற நாடு. ஆப்னோதி ஸ்வராஜ்யம், ஜீவர் சுவாமிகள் எங்கள் வளநாடு படிச்சு கொண்டிருக்கிறோம். பட்டப்பகல் போலோடு நாடங்கள் நாடே, பகலிரவு தோன்றாத நாடங்கள் நாடே என்றெல்லாம் படிக்கிறோம் இல்ல, அந்த நாடு. ஆப்னோதி ஸ்வராஜ்யம், ஆப்னோதி மனசஸ்பதிம், அதுதான் மனத்தினுடைய பதி என்றா மனத்தின் அடக்குகிற தலைவன். பதி என்றா தலைவன், கட்டியாளுகிறவன். மனத்துக்கு பதி, மனத்தை கட்டுப்படுத்துகிற பதி, தலைவன் அங்க, அதுதான் அந்த இடம்தான். வாக் பதி, வாக்கை கட்டுப்படுத்துகிற தலைவனும் அங்கதான். சச்சுஷும் பதி, பார்வையை கட்டுப்படுத்துகிற தலைவனும் அங்கதான் பதி. ஸ்ரோத்ரர் பதி, காதை பட்டு கிடுகிற பதியும் அங்கதான். விஞ்ஞான பதி, அறிவுக்கு தலைவன், அறிவை கட்டுப்படுத்தி அறிவுக்கு தலைவர் பதியும் அங்க. ஏதத் ததோ பவதி, ஏதத் ததோ பவதி என்று சொல்றதுக்குள்ள இந்திரியங்கள் ஏதும் இல்லாதவாயினும் எல்லாருடைய இந்திரியங்களின் மூலமா அனைத்தையும் உணர்பவனாய் ஆகிறான் என்று போட்டிருக்கு. அறிவுக்கு பதியாகவும்
இன்னும் அதற்கு மேலும் ஏததோபவதி இதுக்கும் அதற்கு மேலும் போகின்றது. இப்போ அழகா சொல்றேன் பார்த்தீங்களா? அது இங்கே இருந்தே இங்கே கொண்டு வந்து அந்த இந்த பாத உள்நாக்கு வழியாக உச்சி இந்த சுழுமுனை நாடி, நான் சொன்ன சுழுமுனை நாடி கூடாக அங்கால கொண்டு போறார். அங்கால கொண்டு போகைக்குள்ள அங்க வந்து பூ என்ற அக்னியிலே ஸ்தாபிக்கப்படுகிறது, புவ என்ற வாயுவிலே ஸ்தாபிக்கப்படுகிறது, சுவ என்ற ஆதித்தன். இந்த ஆதித்தன் வந்து சிவசூரியன் இந்த ஆதித்தன்ல ஸ்தாபிக்கப்படுகிறது. மக என்று பிரம்மத்திலே அது நிலைபெறுகிறது இந்த ஆத்மா. இதுதான் ஆப்னோதி சுவராஜ்யம். இதுதான் அதனுடைய சொந்த நாடு, வீடு போர் என்று சொல்ற இடம். ஆப்னோதி இதுவே மனசஸ்பதி, மனத்தை கட்டுப்படுத்துகின்ற மனத்துக்கு தலைவன் இங்கதான். வாக்பதி வாக்கை கட்டுப்படுத்துகின்ற வாக்கின் தலைவனும் இங்கதான். சக்ஷுசுஸ்பதி பார்வையை கட்டுப்படுத்துகின்ற, சச்சு என்றா கண், அந்த இதுக்கு வங்கதான். சுரோத்திரம் என்றது காதை கட்டுப்படுத்துறது வங்கதான். விஞ்ஞானபதி விஞ்ஞானம் என்றா அறிவு, புதுமையான அறிவு, அதவே கட்டுப்படுத்துகின்ற பதியும் தலைவனும் அங்கதான். ஏததோபதி இதற்கு அப்பாலாகவும் அங்க இருக்குது. அங்க ஆகாச சரீரம் பிரம்மம் என்று சொல்லிட்டோம். அந்த பிரம்மத்துக்கு என்ன உடம்பு? ஆகாச சரீரம் பிரம்ம. இந்த ஆகாசம்தான் சரீரம். இந்த ஆகாசம்தான் இந்த ஹிருதயத்திலே இருக்குது. பாருங்கோ, அந்த முதலாவது வரிய பாருங்கோ, 5-6-1 சஜ ஏஷோ அந்தர் ஹிருதய ஆகாச. ஹிருதயத்தில இந்த ஆகாசம்தான். அதே ஆகாசத்துலதான் அங்க போகணும், அங்க பிரம்மமும் இருக்குது. அன்னைக்கு நான் அப்பர் சுவாமின்ற பாட்டு படிச்சேன். தலைக்கு மேலே இருக்கிறார், தலைக்கு மேல இருப்பவன் ஒரு பாட்டு வரும், உச்சிக்கு மேல ஹிருதய அந்த இது. அப்ப ஆகாசம் சரீரம் பிரம்ம. இந்த ஆகாசம் இதைத்தான் சொல்றது பரவெளி, பர ஆகாசம். இதுதான் பராசக்தி. இறைவனுடைய சூரியனுடைய கதிர்கள் எப்படி பரவி இருக்கோ அது மாதிரி இறைவனுடைய சக்தி பரவி இருக்கிற பர ஆகாசம். ஆகாசம் சரீரம் பிரம்ம. பிரம்மத்துக்கு இந்த ஆகாசமே சரீரம். இந்த ஆகாசம் சரீரம் என்ற ஆகாசம் சக்தி என்று சொல்றோம். எப்படி சொல்றோம்? அப்பர் சுவாமி சொன்னார், உமையலாது உருவமில்லை ஐயன் ஐயாரனர்க்கே. உமையலாது உருவமில்லை ஐயன் ஐயாரனர்க்கே. இறைவனுக்கு உருவம் தருவது இந்த உமை. இங்கே இறைவனுக்கு உருவம் வந்து சரீரம் வந்து ஆகாசம். ஆகவே உமையும் ஆகாசமும் உண்டு. ஆகாசம் தஸ்லிங்காத் பிரம்மசூத்திரத்தில் இந்த ஆகாசம் லிங்கமாக இருக்கிறது. சிவலிங்க வடிவு சிவசக்தி ஆகாசம். இறைவனுக்கு வடிவு. அதுக்குள்ள இருக்கிற மூர்த்திமான் தான் சிவன். வீட்டையரல் சிவன் மூர்த்திமானாகி சக்தி மேலாகி நிற்பன். பாருங்க, வீட்டையரல் சிவன் மூர்த்திமானாகி சக்தி மேலாகி நிற்பன். சக்தி அவனுக்கு உருவம், சக்தி அவனுக்கு தலம், சக்தி அவனுக்கு ஆசனம். அப்ப எல்லாம் பொருந்தது. வேதாந்தம் எப்படி பொருந்தது பாருங்க சித்தாந்த வழிபாட்டோட. ஆகாச சரீரம் பிரம்ம. அங்கால சத் ஆத்ம பிராணாராமம். அது என்ன போட்டிருக்கு, என்ன கருத்து அதுக்கு? சத்யாத்ம பிராணாராமம் மென ஆனந்தம் சாந்தி சந்திருத்தம் அம்ருதம். இவ்வாறு அறிந்து அந்த அதில் போட்டிருக்கு, சத்தியத்தையே ஆத்மாவாகவும் ஆகாசத்தையே சரீரமாகவும் கொண்ட பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான். சத்தியத்தை ஆத்மாவாகவும் பிராணாராமம் பிராணனுக்கு அமைதி தருவதும், பிராணனுக்கு அமைதி தருவதும் சத்தியத்துக்கு ஆத்மாவாகவும் மனதுக்கு ஆனந்தமாகவும் சாந்தியையும் தருகின்ற இந்த சம்ருத்தம் அம்ருதம். அம்ருதம் என்றா மரணமில்லா பெருவாழ்வு நிலையை அடைகின்றான். சத்தியமாக வருகிறது. பிராணனுடைய கடைசியாக வருகிறது. மனதுக்கு ஆனந்தமாக வருகிறது, சாந்தியாக வருகிறது. சம்ருத்தம் அமிர்தமாக வருகின்றது. ஆனந்தம் அமிர்தம் இதெல்லாம் இறைவனுக்குரிய சொல்லுகள். இது பிராசீன யோக்யோ உபாவஸ்ப. பிராசீன யோக்கியனே இவ்வாறு உபவசிப்பாயாக என்றால் இவ்வாறு படித்து சிந்தித்து தியானித்து நடத்துவாயாக. ஒரு பாடபேதம் போட்டிருக்கு, வாயா வம்ருத மேகம்ச என்று போட்டிருக்கு. இதெல்லாம்
இது என்னன்னு கேட்டால் இப்ப சைவத்துல மட்டும்தான் சிவ பூசையில இதெல்லாம் உண்டா வரும். நீங்க வேற மார்க்கத்துல இருந்தா இது யாராவது இப்படி சொல்லி தந்தா தான் விளங்கும். இது சிவபூசையே ஒரு நாளும் செய்யறோம் தானே. இப்படி கொண்டு போய் அங்கால கொண்டு அங்கால சேர்த்து இப்படி இங்கிருந்து கொண்டு போறது ஆத்ம ரட்சணம் வந்து இங்கிருந்து கொண்டு போவோம். இங்கே இருந்து இப்படி எடுக்கிறது. ஓம் ஹூ பூசை இயக்க வரும். இங்கே பெட்டக்கண்டு வருது வேறுங்க. ஹூம் ஹாம் ஹம் ஹாம் ஹூம் என்ற ஒரு தாமரைகளை பண்ணி ஆத்மனே நமக இப்படியே கொண்டு போய் தலைக்கு மேலே கொண்டு துவதசாந்தம் சோடு சாந்தெல்லாம் கொண்டு அங்கே வச்சு ரட்சித்து அந்த நேரத்தில் சொல்றது. அது தியானிக்கிறதுக்காக நான் சொல்றது. ஆதாரத்தாலே நிராதாரத்தே சென்று மீதானத்தே செல்க என்று உந்தீபர விமலற்கு இடம் அது என்று உந்தீபர என்று சொல்லி அங்கே இருக்கிற சதாசிவ பெருமான் ஆத்மாவை அடக்கலமா கொடுத்துட்டு இந்த உடம்புக்கு நெருப்பு மூட்டுறது. வலது கால் கட்ட விரலிருந்து ஓம் ஹாம் அஸ்திராயப்பட்டு நெருப்பை கிளப்பி இந்த உடலுக்கு ஒவ்வொரு நாளும் தகனம். நான் சொன்ன ஒவ்வொரு நாளும் சவகிரியை செய்கிறேன். ஒவ்வொரு நாளும் தகனம் செய்தா எல்லாம் சாம்பலா பறந்து போகுது. அப்புறம் சாம்பல் எல்லாத்தையும் கூட்டி அள்ளுறது. அல்லி அந்த சாம்பலுக்கு மேலே இந்த சதாசிவ மூர்த்தி வந்து பால் தெளிக்கிறது. காடாத்தி பால் தெளிக்கிறது தானே. சதாசிவ மூர்த்தியிலிருந்து பால் தெளிச்சு அமிர்தம் தெளிச்சு அந்த சாம்பல்ல இருந்து சிவசரீரத்தை கொண்டு வர்றது. ஓம் ஹோம் ஈசானமூர்த்தாய நம ஓம் ஹேம் தத்புருஷவக்திராய நம ஓம் ஹும் அகோர ஹிருதயாய நம ஓம் ஹிம் பாமதேவஹோயாய் ஓம் கம் சத்யோ ஜாதமூர்த்தாய நம. ஈசான மந்திரத்தால சிரசு, ஈசானம் தத்புருஷ மந்திரத்தால முகம், அகோர மந்திரத்தால மார்பு, வாமதேவ மந்திரத்தால வயிறும் இடுப்பும், சத்திய மந்திர அவயவங்களை கொண்டு வந்து வச்சுட்டு அங்கே இருந்து திருப்பி கொண்டு வரதை வேற ஆத்மாவை. இப்ப புது உடம்பு வந்துட்டு தானே. அப்ப ஓம் திருப்பியும் ஹூம் ஹாம் ஹூம்ன்றது அங்க ஹாம் ஹம் ஹாம் ஹூம் அங்க சிரசு அங்கால இருந்து சகஸ்டாரம் நெட்டி போட்டு இந்த தொண்டை இங்க அவன் வந்து ஹூம் அண்டு கொண்டு வந்து இந்த இதயத்துல வச்சு பஞ்சகலா நிவர்த்தி பிரதிஷ்டா சாந்தி சாந்தி கலை அந்த 5 கலைகள் அதை வச்சு போட்டு பிறகு தாமரை கொடுக்கறது. ஆதார சக்தியே நமக. அது இறைவன் வந்து நிக்கிறதுக்கு ஆதாரம் சக்தி தான் வேணும். சக்தி மேலாக நிற்பன் தானே. ஆதார சக்தியை சொல்லி போட்டு ஆதாரத்துல இருந்து பிறகு ஒவ்வொன்றாக கிளங்கி வரும். அப்ப அதுக்கு தியானத்துக்காக இந்த பாட்டை சொல்றது. நாட்டு மிதையந்தான் நாவீனடியாய் ஞான முதல் தத்துவத்தால் எண்விரல் நாளத்தாய் மூட்டு மோகினி சுத்த வித்தை மலரட்டாய் முழுதலின் 8 அக்ஷரங்கள் முறைமையில் உடைத்தாய் காட்டு கமலாசனம் மேல் ஈசர் சதாசிவம் கலாமூர்த்தமா மகரந்தம் இவற்றின் கண்ணாகின் சக்தி பகுட்டு வீட்டையருள் சிவன் மூர்த்தி மானாகி சக்தி மேலாகி நிற்பன். அப்ப அங்க வந்து இந்த லிங்கத்தை வைக்கிறது. வச்சுட்டு லிங்கத்துக்குள்ள சிவன் இருக்கிறார். அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் பூக. அப்ப இந்த வேதாந்தத்தின் ஒவ்வொரு சாரமும் நித்திய சிவபூசையில உண்டு. இல்லாட்டி இது ஒரு ஐசோலேட்டட் ஒவ்வொரு சாப்டரா கிடக்கும். ஒரு இடத்துல இது இருக்கும், தைத்திரிய உபநிஷத்துல இது இருக்கும், காய்வல்ய உபநிஷத்துல அது இருக்கும், மற்றது என்ன ஒவ்வொரு உபநிடதங்கள் இருக்கு தானே. சுவேதேஸ்வர உபநிடத்துல அது இருக்கும், பிரகதாரண்யத்துல இது இருக்கும். ஒவ்வொன்றையும் தனித்தனியா படிச்சு அந்தரப்பட்டு கொண்டு இருப்போம். என்ன எதை பிடிக்கிறது, எதை செய்யறது, எதை எப்ப செய்யறன்னு தெரியாது. பாருங்க, ஒழுங்காக 2ஆம் தீட்சி எடுத்து சிவபூஜை செய்பவர்களுக்கு இது நித்திய அனுஷ்டானத்துல வருது. வேதாந்த தெளிவுன்றது சைவ சித்தாந்தம் வேலை உண்மை. வேதாந்தத்தில் சொல்லப்பட்டதை படிச்சுட்டு போகலாம் எல்லாரும். அது எப்படி பிரயோகிக்கிறது, எப்படி பாவிக்கிறது, எப்படி அப்ளை பண்றது, த பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் வேதாந்த ட்ரூத், அந்த டெக்னிக்கை தாரதான் ஆகமம். அதான் ஆகம வழி. 2ஆம் தீட்சை பற்றி செய்கிற சிவபூஷையில வரும். ஆன்ம சுத்தியில இதெல்லாம் வருகிறது. இனி இங்க இருக்கிற இதுதான் இனி அதை சின்க்ரோனைஸ் பண்றது. இங்கே இருக்கிறார் இவர் தான் அங்கேயும் இருக்கிறார். படிப்பார்கள். அப்பர் சுவாமிகள் இந்த தேவாரம் தேவரும்பு எங்கேயோ படிப்பினம், சிதம்பரத்துல படிப்பினம், சொல்லிவினம், மல்லிகார்ஜுனத்திலேயும் அவர் தான் இருக்கிறார்.
திருப்பாச்சலாச்சிரமத்திலையும் அவர் தான் இருக்கிறார். சொல்லுவினமோ இல்லையோ? அங்கேயும் இருக்கிறது அவர் தான், இங்கேயும் இருக்கிறது அவர் தான். அதே மாதிரி தான் இங்கேயும் அங்கேயும் அவர் தான் இருக்கிறார். சதாசிவ பெருமாள் இங்கேயும் அவர் தான் இருக்கிறார், உங்கேயும் அவர் தான் இருக்கிறார். இதுதான் அந்த தெளிவு. அங்காலை உங்கேயும் அவர் தான் இருக்கிறார். அப்ப அது அடுத்தது பாருங்கோ. பிருத்திவி அந்தரிக்ஷம் ஜௌர்திஷோ. பிருத்திவி அந்தரிக்ஷம் பூமி அந்தரிக்ஷம் என்றதுக்கு என்ன கருத்தண்டு பார்க்கணும். அவர் பார்த்து தமிழ் மன்றம் தான் பார்த்து சொல்லுவார். அந்தரிக்ஷம் மற்றது ஜௌர்திஷோ. இது அந்தரிக்ஷம் என்றது. அந்தரிக்ஷத்துக்கு என்ன கருத்துன்னு பார்க்கணும். வடமொழி சொல்லு. அந்தரிக்ஷம் என்றே இதுல போட்டிருக்குது, அதன் கருத்தை பார்க்கணும். அந்தரிக்ஷம் என்ன போட்டிருக்கு? இன்டர்ஸ்பேஸ். வெளி, இடைவெளி. அந்தரிக்ஷம் பிருத்திவி பூமியாக இருக்குது, அந்தரிக்ஷமாக இருக்குது. மற்றது வானமாக இருக்குதான். யார் திசோ திசைகளாக இருக்குது. ஆந்தர திசா அந்தர திசா திசைகளுடைய கோணங்களாக இருக்குது. அக்னி அக்னியாக இருக்குது. வாயு வாயுவாக இருக்குது. ஆதித்யனாக இருக்குது. ஜஸ் சந்திரனாக இருக்குது. நட்சத்திராணி நட்சத்திரமாக இருக்குது. ஆப ஓஷதயோ வனஸ்பதய இதுவே ஜலமாக, மற்றது செடி கொடிகளாக, மற்றது தாவரங்களாக, ஆகாசமாக, ஆத்மாவாக இருக்குது. பாத்தீங்களா? உங்க இருக்கிறவர் தான் இங்க எல்லாம் இருக்கிறார். பாத்தீங்களா? பூமியில இருக்கிறார் பிருத்திவி ரூபமாக, அந்தரிட்சம் இடையில இருக்கிற வெளியில இருக்கிறார். மற்றது ஆகாசத்தில் இருக்கிறார், திசைகள்ல இருக்கிறார், திசைகளின் கோணங்கள்ல இருக்கிறார். அக்னி, வாயு, ஆதித்யன், சந்திரன், நட்சத்திரம், ஜலம், செடிகள், கொடிகள், வனஸ்பதி என்றா இருக்கிற மரங்கள், ஆகாசம், ஆத்மா எல்லாவற்றிலும் அங்க இருக்கிறார். பாருங்க. அதிபூதம் இதுதான் அதிபூதம். அத்தியாத்மம் இதுதான் அதியாத்மம். பிராணோ வியானோ அபான உதான சமான சச்சுஷும் ஸ்ரோத்தம் மனோ வாக் தவக் பிராணன் வியானன் அபானன் உதானன் சமானன் என்ற 5 வாயுக்களாகவும் இருக்கிறான். பஞ்ச வாயுக்கள். பிராணன், வியானன், அபானன், உதானன், சமானன். பிராணன் தெரியும், பிராணசக்தி. வியானம் எங்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ற, வியாபிக்கிறது. அபானன் கீழ் நோக்கி செலுத்துறது, மலம் சலம் கழிகிறதெல்லாம் அபானன். உத்தானன் மேல் நோக்கி செலுத்துறது, சத்தம் வாரது ஏவர வாரதெல்லாம் உத்தானன். சமானன் இகிலிப்பிரியத்தை கொண்டு வார, சமநிலையை கொண்டு வார. உடம்பில் இருக்கிற 5 வாயுக்கள். ஒவ்வொரு முறையும் நைவேத்தியம் பண்ணிக்கு இவ பூஜை சொல்லுவோம் பாருங்க. ஓம் திராணாய ஸ்வா, இப்படித்தானே வச்சுக்கணும். ஓம் திராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் வியானாய ஸ்வாஹா, ஓம் உத்தானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மனே ஸ்வாஹா என்றுதான் நைவேத்தியம் செய்கிறது. இது இப்படி பாவிக்கிறது. இதுக்கு ஒவ்வொரு முத்திரை இருக்கு. அது நாங்க பாவிக்கிறதுல பிராணன் சொல்லைக்கு ஒரு முத்திரை, உத்தானன் சொல்லைக்கு உண்டு, இதுக்கு சொல்லைக்கு உண்டு, இதுக்கு உண்டு, இதுக்கு ஒன்று, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முத்திரையும் இருக்குது. இந்த பூசையில எல்லாம் வந்துடும் பாருங்க. அதிபூதம் அத்தியாத்மம் எல்லாம் பகவத்கீதையிலையும் கிருஷ்ணன் சொல்லுவார். நானே அதிபூதமாகவும் அதியாத்மமாகவும் இருக்கிறேன் என்று. அதிபூதம் என்றா இந்த பௌதிக அலைகள்ல இருக்கிறதெல்லாம் அவன் தான். அத்தியாத்மம் என்றா எல்லா உயிர்களையும் இருக்கிறதும் அதுதான். பிராணன், வியானன், அபானன், உத்தானன், சமானன் என்ற 5 வாயுக்கள்லையும் இருக்கிறது அதுதான். சச்சு கண், ஸ்ரோத்ரங் காது, மனம் மனது, வாக்கு துவக்கு என்ற தோல், இந்த இதிலையும் இருக்கிறது தான். சரீரம் இந்த உடம்பில, மாம்சம் எங்களுடைய தசையில, ஸ்னா அஸ்தி, அஸ்தி என்றது இங்க எலும்பு, மஜ்ஜை, அது இடையில ஸ்னாவாஸ்தி என்று போட்டிருக்கேன் என்று பார்க்க வேணும். ஸ்னாவாஸ்தி. அஸ்தி என்றா எலும்பு, மச்சை என்றது தெரியும், மச்சை. மற்றது மாமிசம் என்றது இது. இதெல்லாம் அந்த சப்த தாதுக்கள் என்று வருமல்லோ,
இதுல எதை குறிக்குதுன்னு என்னன்னு சொல்லி இருக்கிறாருன்னு பார்க்க வேணும். சரீரம் மாம்சம், மாமிசத்துக்கு பிறகு தசை அண்டு போட்டிருக்கு. அது என்ன அப்படி போட்டிருக்கு? தசை எலும்பு ஊனண்டு திருப்பியும் போட்டிருக்கு. ஊன் என்பது மச்சு என்றது எலும்பு மச்ச. சப்த தாதுக்கள் இருக்கல்லோ, சப்த தாதுக்கள் என்றது மாமிசம் உண்டு, எலும்புண்டு, மச்சை உண்டு, நிணம் உண்டு. நிணம் என்றது எங்களோட லிம்பெட்டிக் ஃப்ளூயிட் என்று சொல்லுவோம் இல்லை, தண்ணி மாதிரி ஊறும் சிலவுல புண்ணுகள் அதுகள், அது நிணம். மற்றது ரத்தம், மற்றது சப்த தாதுக்கள்ல கொழுப்பு, கொழுப்பு, மற்றது சுக்கிலம். இதுதான் 7 தாதுக்கள். இதோட ஓஜஸ் என்ற தாது 8. ஓஜஸ் என்றா ஒளி, அது 8ஆவதா சொல்லுறார்கள். சருமம் சருமமாக, மாமிசமாக, அஸ்தியாக, மச்சையாக இருப்பது அது. ஏததி விதாயர் ஷிரவோஷத், ஏத அதி விதாயர் ஷ்ரவோஷத் பாங்கம் வா இதகும் சர்வம். இவ்வாறு பாகுபாடு செய்து எல்லாத்திலையும் இருக்குது. இதம் சர்வம், இது எல்லாத்திலையும் இருக்குது. பாங் தேனேவ பாங்தகும் சப்ருணோதி. இந்த கூறுகளால் இந்த இதெல்லாம் பூர்த்தி அடைகிறது. சப்ருணோதி என்று போட்டிருக்கு. இது மிகவும் விளக்கமா எடுக்க வேணும். என்னென்னா எல்லாவற்றிலையும் இருக்கு. முதல் ஒன்று பார்த்துட்டோம், இருதய கமலத்துல பார்த்தோம், உச்சியில பார்த்தோம். அவர் தான் எல்லா இடமும் இருக்கிறார். அதி ஆத்மாகவும் இருக்கிறார், அதிபூதமாகவும் இருக்கிறார். அதிபூதம்ண்டா எல்லா பௌதிக அலைகள்லையும் இருக்கிறார். நாங்கள் அட்டமூர்த்தி என்று சொல்லுகிறோம். நிலநீர் நெருப்பு காற்று ஆகாயம் சூரிய சந்திரர்கள் என்று சொல்ற அட்டமூர்த்திகள்ல 7 அதியாத்மம். எல்லா உயிர்கள்லையும் இருக்கிறார் என்று சொல்றோம், அதிபூதம். எல்லா உயிர்கள்லையும் இருக்கிறார் என்று சொல்றோம், அது அத்தியாத்மம். அதுதான் சைவம் வித்தியாசமா சொல்றது. அப்ப இவர் சொல்ற அதிபூதம் அத்தியாத்மம். பிராணன் பியானன் அபானன் உதானன் சமானண்ட வாயுக்களாக, சச்சு ஸ்ரோத்ரம் என்ற முதலான 5 அந்த ஞானேந்திரியங்களாக, மனம்பாக்கு அந்த காரியங்களாக, துவக்கண்டது தோல், அது மற்றது சர்மமாக இந்த உடலாக, மாமிசம் முதலான இந்த சப்த தாதுக்களாக. அப்படிதான் எடுக்க வேணும். நாங்கள் மாம்ச ஸ்னா அஸ்தி மத்யா ஏத ததி விதாயர் ஷிரபோ பாங்கம் பா இதகும் சர்வம். இவ்வாறு எல்லாவற்றிலையும் இது இருக்குது. பாங்தேனவ பாங்தகம் சுப்ருணோதி. இது எல்லாவற்றிலையும் இருந்து அதை பூரணப்படுத்துகின்றது. இப்ப விளங்கும் உலகத்துல எல்லாவற்றிலும் இறைவன் இருப்பதனால உலகத்தை நாங்கள் பூரணமாக பார்க்கின்றோம். யோகசுவாமி இதைத்தான் சொன்னார், ஒரு பொல்லாப்பும் இல்லை, முழுதும் உண்மை. இந்த உலகத்தை சும்மா பார்த்தா எல்லாம் குறைபாடா கிடக்குது. காடும் மேடும் வறண்ட பூமியும், மக்களையும் பார்த்தா அப்படித்தான் இருக்குது, எங்களையும் பார்த்தா அப்படித்தான் இருக்கிறோம். எல்லாம் பார்த்தா எல்லாம் குறையும் குடைச்சலுமா இருக்குது. ஆனா எல்லாவற்றுக்குள்ளையும் அவன் இருக்கிறான். பார்த்தா எல்லாம் பூரணமா இருக்குது, ஒற்று பொல்லாப்பும் இல்லை, முழுதும் உண்மை. பாங்கம் வா இதகும் சர்வம் பாங்கைனேவ பாங்தகும் சப்ருணோதீதி. அதீதி பூரணமா இருக்குது. சர்வம் ஏகம் ச என்றொரு பாடபேதம் சேர்த்திருக்கு. எல்லாம் ஒன்று என்ற பாடபேதத்தை அங்க சேர்த்திருக்கணும். ஏகம் என்றா உண்டு, எல்லாம் ஒன்றாக இருக்கு, வேறு வேறாக இவ்வாறு பார்க்கப்படுகின்ற எல்லாம். இதற்குத்தான் பூசையில நாங்கள் ஒரு பாட்டு சொல்லுவோம், கடைசி முடியக்கில்ல. ஆலயத்து 5 மேனி, அவனியிலே 5 மேனி, மேலகத்து 5 மேனி, மெய்யெழுத்து 5 மேனி, நூலகத்து 5 மேனி, நுண்ணுறம் 5 மேனி, சால உட்கரணமேனி, சகலமே இறைவற்காமே. சகலமண்டா உருவம், சகலமண்டா உருவம். ச கல, கலாண்டது அந்த சக்தியோட சேர்ந்து வாரது. ச கல. மெய்யண்டா சரீரம், இறைவற்கு எது சரீரம்? ஆலயத்து 5 மேனி, கோயில்கள்ல 5 மேனி இறைவனுக்கு.
ஸ்தூலலிங்கமாகிய கோபுரம், மற்றது விமானம், பத்திரலிங்கமாகிய பலிபீடம், மற்றது கர்ப்ப கிரகத்திலிருந்த மூலலிங்கமாகிய மூர்த்தி, மற்றது உற்சவ மூர்த்திகளாயிருக்கிறது. இந்த 5 ஆலயத்தில் இருக்கிற இறைவனுடைய திருமேனிகள் பாருங்க. கோபுரம், விமானம், கர்ப்ப கிரகத்து லிங்கம், பலிபீடம், உற்சவ மூர்த்திகள். ஆலயத்து 5 மேனி, அவனியிலே 5 மேனி, நிறநீர் நெருப்பு காட்டு ஆகாயம். மேலகத்து 5 மேனி, மேலே இருக்கிற தெய்வங்கள் இந்திரன், வருணன், யமன், சூரியன், சந்திரன். இந்த 5ஐயும் சொல்லி இருக்கிறேன்டா. இப்படி வேதங்கள்ல சொல்லப்படுற எல்லா தெய்வங்களும் அவன்தான். அது எல்லாத்துக்கும் வரும் 5 அப்படி. அப்ப மேலகத்து 5 மேனி, மெய்யெழுத்து 5 மேனி, நம சிவஜ சிவஜ நம. அந்த 5 முறைவனுக்கு திருமேனி. மந்திரமே சூரியா என்று வரும். மந்திரமுறைவனுக்கு திருமேனி. பஞ்சாட்சரத்தால் இறைவனுக்கு வடிவம் கொடுத்து கும்பிடுவோம் லிங்கத்தில். நூலகத்து 5 மேனி, வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் என்னமொண்டு வரும். அதில் 5 நூல்கள். அந்த எங்களோட ஸ்கிரிப்சர்ஸ், எல்லா விதமான நூல்கள்லையும் அவன் இருக்கிறான். புத்தகத்துள்ளுரை மாதே என்று படிப்பார் சரஸ்வதிக்கு. எல்லா நூல்களுக்குள்ளேயும் அவற்றின் பொருளாக வசனமாக இருப்பவன். வியக்தம் அவ்வியக்தம், வெளிப்படுத்தப்படாமல் உள் மரபொருளாமல் இருப்பவன், வெளிப்படுத்தப்பட்டும் இருப்பவன். நுண்ணிறம் 5 மேனி, நிறங்களோர் 5உடையாய், விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான். மறைந்திருந்தாய், இது எல்லாத்திலையும் அவன் மறைந்திருக்கிறான். சிவபுராணம் படிச்சா இது வருகிறது பாத்தீங்களா? நிறங்களோர் 5உடையாய், நுண்ணிறம் 5 மேனி. கருமை காற்றுக்கு, புகை நிறம் ஆகாசத்துக்கு, பளிங்கு அல்லது வெண்மை நிறம் நீருக்கு, சிவப்பு நிறம் நெருப்புக்கு, பொன்னிறம் பூமிக்கு. நுண்ணிறம் 5 மேனி, சால உட்கரணமேனி. அந்த கரணங்கள் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற அந்த கரணங்களும் அவனுக்கு திருமேனி. சகலம் என்ற உருவம், மெய், உடம்பு, இறைவற்காமே. இங்க எல்லாமே வந்துட்டு பாருங்க. என்ன அழகா தொகுத்து சொல்லி இருக்கு அந்த பாட்டில். இது சிவபூஜை முடியேக்க படிப்போம். எல்லாத்தையும் சிங்கும். எல்லா இடத்துலையும் சிவன் தான் ஐயா. உங்களுக்குள்ளேயும் சிவம், இன்னுக்குள்ளேயும் சிவம். குளிக்கைக்குள்ள அப்படித்தானே பார்க்கிறோம். இந்த உடம்பு சிவம், சிவலிங்கம். சிவம் 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 வளர் 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 என்றுதானே குளிக்கிறது. சிவம் 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 என்றா இந்த லிங்கத்தை கடிவா குளிச்சு போட்டு முடியேக்கதான் செய்வோம். அதுல வடிவா பாருங்க. பூசையிலையும் அப்படித்தான். இந்த லிங்கத்தை எல்லாம் அபிஷேகம் பண்ணி போட்டு பிறகுதான் அங்க சிவத்தை கொண்டு வந்து வைக்கிறது. எல்லாம் குளிச்சு முடியேக்குள்ள சிவம் சிவம் சிவம். பிறகு வளர் 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 வளரண்டா என்ன? எல்லா இடத்துலயும் அவர் தான். உலகம் முழுக்க இருக்கிற அலங்காலங்காலங்காலம் எல்லாம் பாருங்க. குளிக்கைக்குள்ள அடுத்த முறை சொல்லி பாருங்க. சிவம் 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 வளர் வளர் வளர். அதான் சிவம் என்றது. இப்படி ஆவாகனம் பண்றது. பிறகு வித்யாதேகம் வருவித்து பார்க்கறது எல்லா அனுபவம். ஐயா சேத்திர கோவையில் ஐயா கைலாயநாதனையே காணலாமேன்னு வரும். எல்லாம் கோயில்களையும் கைலாயநாதன்ல பார்க்கலாம். எப்படி இந்த சக்கரை மூலாதாரத்திலிருந்து மேல கொண்டு வரும். மூலாதாரத்துல மேல கொண்டு வர்றது சக்கரை அவேனசண்டை இருக்குது. அவேனசண்டா அவங்க யோகா சூரிய எனக்கு படிப்பிச்ச யோகா ஆர்வம் ஐயாண்ட மாணவர் ராமநாதன் ஐயா தான் யோகா படிக்க. அப்ப எங்களுக்கு சக்கரை அவேனசந்த ஓம் அண்டு வரும். மேலே ஒரு ஓம் துவதசாந்தத்துக்கு. பொதுவாக அவர் சொன்னது இதுல பிறகு தனிப்பட்டவில்லை. மேலே ஒரு ஓம் துவதசான ஓம், அடுத்தது சகஸ்டாரத்துக்கு ஓம், ஆக்ஞாக்கு ஓம், பிசித்திக்கு ஓம். இதெல்லாம் மேல் நோக்கிய பயணம். இருதயத்துக்கு ஓம். வயிற்றுக்கு வந்துட்டா அப்படி சமநிலைக்கு வந்துடும் பாருங்க. ஓம். பிறகு மணிபூரகம். சுவாதிஷ்டானம் கீழே மெதுவாக செலுத்தும், மேல் நோக்கி செலுத்தும். எங்க நீங்க சக்கரத்துக்கு கொண்டு போறீங்களோ அதுக்கு ஏற்றவாறு செலுத்தும். இங்கே இருக்கிற அந்த காம சக்தியைத்தான் கொண்டு இங்க சேர்க்க வேணும். சந்தனம் வைக்கிறோம். மஞ்சள், வெள்ளை, சந்தனம்.
அது பிந்து. குங்குமம் வைக்கிறோம், ஈக்குவல் டு மென்ஸ்ட்ரல் பிளட். ஆண்ல பிந்து, பெண்ணில் மென்ஸ்ட்ரல் பிளட், ஸ்ரோனிதம். அதான் இங்க சந்தனம் வச்சு இங்க குங்குமம் வைக்கிறது. அங்க இருக்கிறது இங்க கொண்டு வர வேணும். ஆக்ஞாக்கு அங்கே இருந்து எழுப்பி இங்க கொண்டு வரணும். இதுக்கு அங்கால பிறகு அங்கால கொண்டு போகிறோம். அடுத்த யோகம் எல்லாம் சந்தனம் வைக்கிறது, குங்குமம் வைக்கிறது, இந்த இது எல்லாமே இந்த பிரயோகங்கள் எல்லாம் எங்களுடைய சிவபூஷையில இருக்குது. இப்போ முதல் ஒரு சாதாரணமாக ஒரு தீட்சை எடுத்து அனுஷ்டான நித்தியம் பழகி, பிறகு 2வது சிவ தீட்சை எடுத்து அதுக்கும் பழகி, அதுக்கு பிறகு இது படிக்கக்குள்ளதான் இது பூரணமா விளங்கும், புரியும். இல்லாட்டி தியரி கிளாஸ் தான். இது ஒவ்வொரு நாளும் வி பிராக்டிஸ், ஒவ்வொரு நாளும் வி சொல்றது மேனிஃபெஸ்ட், வி மேனிஃபெஸ்ட். இமேஜின் என்று சொல்றீங்களே, நான் என்னுடைய மகனுக்கு இது சொல்லிக் கொடுத்து கொண்டு போய் அவன் சொன்னப்பா, வி டோன்ட் சே வி இமேஜின் ஓ வி திங்க் தட் வே, அப்படி கொண்டு போயிடல. வி மேனிஃபெஸ்ட் ஆத்மாவை கொண்டு அப்படி அங்கே கொண்டு வி மேனிஃபெஸ்ட் அண்ட் ஹேண்டட் ஓவர் டு சிவா. அங்கே மேனிஃபெஸ்ட் நல்ல வேர்ட் சொன்னது, நல்லா இருக்கு. மேனிஃபெஸ்ட் every day we manifest this truth in our daily Siva Puja. அதான் சைவம் வந்து எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கடைஞ்செடுத்த வெண்ண மாதிரி கொண்டு வந்து வச்சிருக்கு. மற்றபடி பார்த்தா இருக்குது ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொருத்தர் சொல்லிக்கோ ஒவ்வொருத்தர் சொல்லுவிடும். சில பேர் உண்டை பிடிப்பார்கள், இதை இப்படி செய்வோம் என்று பிடிப்பார்கள், சில பேர் இப்படி பிடிப்பார்கள், சில பேர் இப்படி பிடிப்பார்கள். எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து உண்டா கொண்டு வந்து அப்படி கொண்டு வரது சிவாகம வழியில. முதலாம் தீட்சை சிவ தீட்சை, 2ஆம் தீட்சை எடுத்து நித்தியத்துல அந்த பஞ்ச சுத்தி செய்து பூஜை செய்கிற பாக்கியம் அடுத்த பிறப்பில் என்றாலும் இந்த பிறப்பில் இல்லாட்டி எங்களுக்கு வரணும் என்று தியானிக்க வேணும். அது வரைக்கும் பஞ்ச உபசார பூஜையை செய்யலாம். நாங்கள் வீட்டில் சுவாமிக்கு ஒரு பூ எடுத்து வச்சு ஆவாகனம் பண்ணி அவருக்கு ஒரு பொட்டு வச்சு சந்தனம் வச்சு தூவம் காட்டி தீபம் காட்டி ஒரு பாலோ பழமும் வச்சு, ஐயா இப்ப பஞ்ச உபசார பூஜை தான் செய்கிறேன், ஏதோ இந்த பிறப்பிலையோ அடுத்த பிறப்பிலையோ எனக்கு பஞ்ச சுத்தி செய்து இப்படி பூஜை செய்து உன்னை அறிகின்ற அடைகின்ற வழியை காட்டப்பா என்று சொல்லி வணங்குவோம். வான்முகில் வளாது வேகமலி வளஞ்சுரக்க மன்னன்கோன் முறையரசு செய்க குறவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மெல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அரகர நம பார்வதி பதையே, அரகர நம பார்வதி பதையே, அரகர நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, சிவவேசா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி நன்றி.